வெறுமனே தேர்தல் கட்சி கிடையாது. ஒரு அரசியல் கட்சி என்பது ஒரு வெகு மக்கள் இயக்கம், ஒரு மாஸ் மூவ்மெண்ட் அது. அப்போ மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி மக்களோடு நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தேர்தலில் ஓட்டு வாங்கணும். இதுதான் ஒரு அரசியல் கட்சி. அந்த போராட்டக்காரர்களின் பக்கம் நிக்கிறோம், ஏழைகளின் பக்கம் நிக்கிறோம். பரந்தூர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், தொழிலாளர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், எல்லாத்தையுமே 2026க்காக அப்படியே தள்ளி வச்சிருக்காங்க. கேட்டா ஜூனுக்கு பிறகு, அப்போ வேங்கவேலாம் ஜூனுக்கு பிறகுதான். 2026 தேர்தலுக்காக 2025 ஜூனுக்கு பிறகு அது நடக்குது 3 வருஷமா. அப்போ 3 வருஷமா அந்த மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, அந்த மக்கள் பிரச்சனையை யாரும் பேசாட்டாலும் பரவாயில்ல, அதை அரசு கண்டு காட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எதிரான முடிவு வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நான் எடுத்து எங்க வச்சுப்பேன், ஸ்டாக் பண்ணி எலெக்ஷனுக்கு தான் பேசுவேன் வேங்கவேல. இது தாவேக்கா நலனா வேங்கவேல் மக்கள் நலனா சொல்லுங்க? இதுல வேங்கவேல் மக்கள் நலன் இருக்கா? இல்ல வேங்கவேலுக்கு உங்க தலைவர் போனாரா? இப்படி நீங்க கேட்கலாமா? இல்ல போலன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் போனார், முதல்ல அவர் தான் போனாரு. அப்புறம் அந்த கேள்விக்கு இடம் இல்லையா? இல்ல அப்படி ஒரு நரேஷன் ஏன் உருவாக்குறாங்க? இப்ப அது அவங்க அஜெண்டா. ஏன்னா தலித் வாக்குகளை வாங்குறதுக்கு ஒரு அஜெண்டா, இஸ்லாமியர்கள் வாக்கு வாங்குறதுக்கு ஒரு வேடம். இது அவங்க நினைக்கிறாங்க வாங்க முடியும்னு. அதாவதுங்க, பிஜேபி இருக்கிற அணியை சிறுபான்மை மக்கள் ஏற்க மாட்டாங்க, பாமக இருக்கிற அணியை தலித் மக்கள் ஏற்க மாட்டாங்க, பிஜேபி இருக்கிற அணியை தலித் மக்கள் ஏற்க மாட்டாங்க. அப்போ பாஜக பாமக இருக்கிற அணிக்கு எதிராகத்தான் அந்த மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அணி இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அமித்ஷா இன்னைக்கு அறிவிச்சிட்டார், எடப்பாடி முடிவை அமித்ஷா அறிவிச்சிட்டார். கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம், விரைவில் முடிவை அறிவிப்போம்னு சொல்லிட்டார். என்ன அதை கூட எடப்பாடி சொல்லியே, நான் அதுக்கு போனேன், இதுக்கு போனேன், ஆஃபீஸை பார்க்க போனேன், அப்புறம் பார்த்த பிறகு மக்கள் பிரச்சனைக்காக தான் பார்க்க போனேன்னு தானே அவர் சொன்னார். ஆனால் அமித்ஷா தெளிவாக அன்னைக்கு பார்த்த உடனே ட்வீட் போட்டாரு, என்டிஏ தலைமையில் ஆட்சி அமையும்னு போட்டாரு. இன்னைக்கும் தெளிவுபடுத்திட்டார், ஆமா பேசிக்கிட்டு இருக்கோம், விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டார். அப்போ அதிமுக, பாஜக, பாமகன்னு அந்த அணி தெளிவாயிடுச்சு. இந்த பக்கம் அந்த கட்சிகளை மூர்க்கமாக எதிர்க்கிற, கருத்திலும் களத்திலும் எதிர்க்கிற பாஜக எதிர்ப்பு, பாமக எதிர்ப்பு என்பது கருத்திலும் களத்திலும் தீவிரமாக முன்னெடுக்கக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம்? திமுக, பாமக, திமுக, விசிக, மனித மக்கள் கட்சி, காங்கிரஸ், இடதுசாரிகள்னு ஒரு பெரிய லிஸ்ட். சீக்ரெட் ஓனரே மோடி தாங்கிறாரு. யாருக்கு? திமுகவுக்கு, தாவேக்காக்கு. அதனாலதான் அவர் பேரு சார் ஏதோ பார்த்து செய்யுங்க சார்ங்கிறாரு. மோடிஜின்னு சொல்லிட்டாரு. ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பேர் சொன்னதே கையெடுத்து மோடிஜி அப்படின்னு ஊடகங்கள் பெருசா கொண்டாடிட்டு வர்றீங்களா? எப்படி இது? ஏங்க, ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படைங்க இது. ஒரு அரசியல் கட்சி யாரை எதிரியா டிக்ளேர் பண்ணுதோ அவங்கள எதிர்த்து பேசும், அவங்க பேரை சொல்லும், அவங்கள எல்லா வகையிலையும் எக்ஸ்போஸ் பண்ணும். இது அந்த பேரை வாங்குறதுக்கு ஒரு வருஷம் போராட வேண்டியிருக்கு. அவர் யாரைத்தான் எதிர்க்கிறார், யாரைத்தான் அவர் சொல்றார்,